ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம ரஸ்க்கு வச்சு அல்வா தான் செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம ப்ரெட்டு கட் பண்ணி அதை பொரித்து அதுக்கப்புறம் அல்வா செய்வோம். அதுக்கு பதிலாக நம்ம இது போல் ரஸ்க்லேயே செய்யலாம். ரஸ்க்கை நல்லா சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டுக்கலாம். ஒரு கடாயில் நெய் விட்டு அது காயிட்டோன்னு கொஞ்சம் முந்திரியை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதான், முந்திரி வறுத்தாச்சு. இப்போ அதிலேயே நம்ம ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ரஸ்க் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரையும் நம்ம இனிப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது பெருசாக நம்ம பதம்லாம் பார்க்கணுன்ட்டுலாம் கிடையாது. சர்க்கரை நம்ம வாயில் வச்சு பார்த்துட்டு கூட இனிப்பு பத்தலைன்னா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன் நான் டேஸ்ட்டுக்காக. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம உடச்சி வச்சுருக்க ரஸ்கெல்லாம் அதில் போட்டு கிளறிக்கலாம். அப்படி கிளறும் போதே தண்ணி பற்றாமல் இருந்ததுன்னா கூட நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கூட கிளறிக்கலாம். கிளறும் போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நெய் போட்டு போட்டு கிளறிக்கலாம். நல்லா ஒட்டாமல் அந்த பதம் வந்ததும், அல்வா பதம் வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம். இது 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம், சட்டுன்னு ஆகிடும். இது அவ்வளோதான், நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா இந்த பதத்துக்கு வந்தாலே போதும். அவ்வளோதான், ஒட்டவே இல்லை. அல்வா ரெடி. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. சாப்பிட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.